ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலேயே ஹேர் க்ரோத்துக்கு கோகோனட் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் கம்மியான குவான்டிட்டி 250 mlக்கு எண்ணெய் காய்ச்ச போகிறேன். ஒரு இரும்பு பாத்திரத்தில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், வெந்தயம் ரெண்டையும் பொடி பண்ணி சேர்த்துட்டு இப்போ 5 சின்ன வெங்காயம், 2 நெல்லிக்காய், ஒரு கைப்பிடிக்கும் கம்மியான அளவு மருதாணி இலை இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது 250 mlக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ கரிசலாங்கண்ணி பிரிங்கராஜ் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட கரிசலாங்கண்ணி இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா அதுவே நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணோம்ல, அப்போவே அந்த இலையும் நீங்கள் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அது கிடைக்காதனால நான் அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா 250 ml தான் என்னோடய கோகோனட் ஆயில். அதை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சுக்கோங்க. இது எல்லா ப்ராசஸும் சிம்லேயே ஆட் பண்ணால் போதும், ஏன்னா இரும்பு பாத்திரம். ஸோ நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி ஆற வச்சு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். உடனே ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ